ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். வியர் ஹெல்மெட் வைல் டிரைவிங். வாகனம் ஓட்டும் போது தலைக்கவசம் அணியுங்கள். ஜகா என்ன பண்ற? நீ பண்றதுனால என்ன சீனியர்ஸ் தெரியுமா? இது வேற உனக்கு உன் லைஃப் வாழ்க்கையே ஸ்பாயிலர் இருந்தா. டேய் சொன்ன கேளுடா, உனக்கு என்ன தாண்டா வேணும்? என் கூட இருக்கிறனா இரு, இல்லைன்னா இங்கே போய் சாப். ஜகா ஜவா, நாளைக்கு என் இடத்துல நீ இருப்பார். உன் இடத்துல உன்னை விட மோசமான ஒரு ஆள் வந்து முன்னாடிக்கிட்டே மாதிரி நிற்கலாம். அன்னைக்கு நீ வருத்தப்படுவிடா. அதை பற்றி துளி கூட தரேன். டே குமார், அதே கனவு தானே? ஆமாம். சரி, நான் போய் டீ போட்டு கொடுக்குறேன். எனக்கு நடந்த மாதிரி இனி யாருக்கும் நடந்துக்கூடாது. ஹாய்ண்ணா. ஏய், நான் தம்பி. எப்படிண்ணா இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன்டா. அப்புறம் எப்படி போயிட்டுருக்கலாம்? ஏதோ போதுண்ணா. என்னடா எல்லாம் மாறிடுச்சு? சில பேர் இருக்கானுங்கண்ணா, என் சண்டை போட்டு ஏரியாவே மாற்றி விட்டானுங்க. அலுமை பண்ணுறாங்களா? யார் அவனுங்க? பீட்டர்னு ஒருத்தர் இருக்கானா, ஏரியாவில் இவன் தானே பெரிய கை. எங்கே பஞ்சாயத்து சண்டை நடந்தாலும் இவன் எல்லாம் அது நடக்காது. எல்லாரையும் அடிச்சிருவான். பேசிகிட்டு இருக்க அடிச்சிருவான். அவன் 5-6 பேர்லாம் அசால்ட்டாக அடிச்சிருக்கான். ரொம்ப மோசமான ஆள்னா அவன். அதே மாதிரி தான் ஒரு நாள் நான் ஜிம்மில் எக்ஸசைஸ் பண்ணிருக்கும் போதும். ஓய் எந்திரி, நான் செட் பண்ணணும். அதெல்லாம் முடியாது. கிளம்புடா, டைம் வேஸ்ட் பண்ணாத. வேற எங்கேயாவது போய் பண்ணுறேன். சொல்லிட்டே இருக்கேன் செட்டு மீன் கடா. சொல்லிக்கிட்டே இருக்கேன்.
பார்த்தா நீ உனக்கு கூட ஒரு 3 பேர் இருப்பானுங்கண்ணா. அவனுங்களும் இதே மாதிரி தான். இதோ அவனுங்க தானா. வாங்கண்ணா, கண்டுக்காமல் போயிடலாம். யார் அது நமக்கு தெரியாம? டேய் இங்கே வாடா. தம்பி இங்க வா. அண்ணா என்னை கூப்பிட்றானுங்கண்ணா. போயிட்டு வா. சொல்லுங்கண்ணா. யார் அவன்? நான் இல்லைண்ணா, தெரிஞ்சண்ணா தான். ஏரியாவில் ஏதாச்சும் புதுசாக வரதா இருந்தால் சொல்கிறது இல்லையா? நான் இல்லைண்ணா, ஒரு 2 நாளில் போயிடுவாருண்ணா. என்னடா முறைக்கிற? வாடா. ஒன்றா தான்டா. நான் விட்டுருங்கண்ணா, போயிடுவேண்ணா. என்னடா முறைக்கிற? என்ன முறைக்கிற? ப்ரோ ஓகே நான் சண்டைலாம் போட வரல, நான் பாட்டுக்கு போயிட்டுருக்கேன். அப்படியே விட்டிங்கன்னா நாங்கள் போயிடுவோம். நான் ஆமாண்ணா, விட்டேன்னா போயிடுவேண்ணா. ஓகே போய்ட்றோம். நான் வாடா, போயிடலாண்ணா. சரியான ஜோக்கராக இருப்பான் போல. என்னாச்சு? நான் என்ன சொன்ன? ஜோக்கர். Sitting in the doubt, bro, I stay certain. Now you won't beat me, no you won't better me. Hate me at my best when I'm done, burn my effigy. யார் ஜோக்கரு? நான் ஜோக்கரா? நான் ஜோக்கராடா? நான் ஜோக்கரா? கூப்பிட்றாரு. என்னடா பிரச்சனை? நம்ம ஏரியாலே வந்து அடிக்கிற அளவுக்கு அவனுக்கு என்னடா தெரியும்? அவன் தான்டா ராக்கி. சரியா 3 வருஷத்துக்கு முன்னாடி தான் எனக்கு ராக்கிக்கான பகை ஆரம்பிச்சது. ஐயோ அப்போ வர டைம் ஆயிடுச்சே. ஐயோ என்னடா பண்ணுறது? இந்த கண்ணாடி போட்டால் ஏதோ பார்க்குற மாதிரி இருக்கும். ஏதாச்சும் கண்ணாடி இருக்கானு? சே, இங்கே வர கண்ணாடி இல்லையா? சரி ஃபோனில் பார்ப்போம். இப்படி வருவா, அப்படியே அவகிட்ட அப்படி போயிட்டு காவியா, ஐயோ வரமாட்டேங்குது. காவியா, ஐயோ வரமாட்டேங்குதே. உன் பேர் இங்க என்ன பண்றான்? ஏய் யார் நீ? தான் அந்த ஏரியாச்சே, இங்கே என்ன பண்ணுறீங்க? சும்மா இந்த சைடு சுற்றி பார்க்கலாம் தானே. கண்ணாடி அது என்ன கையில் காட்டுறா? என்னது இது? அது ஒன்றும் இல்லைடா, கிஃப்ட்டு வீடு. நான் ஃப்ரெண்டு இருந்தாங்கண்ணா, அவங்கள பக்கம் வந்தேண்ணா. ஏய் ஏரியா விட்டு ஏரியா வந்து என் ஃபிகர் உசர் பண்ணான்னு பார்க்குறியா? அடிச்சு ஓட. உங்கள் ஏரியா எங்கே? நோ 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 நோ
இன்னும் மேல கை வைக்கிற என்னடா சவுண்ட் விட்டுட்டு இருக்க? இன்னும் மேல கை வச்சு என்னடா சவுண்ட் விடுற? சவுண்ட் ஐயோ இன்னொரு வாட்டி ஏரியாண்டா உன்னை பார்த்தேன். அம்மா கண்ணாடி ஒரு கேடு. இவனை நான் அடித்தப்போ இவன் ராக்கியோட ஃப்ரெண்டுன்னு எனக்கு தெரியாது. அதுக்கு முன்னாடி நான் ராக்கியை பார்த்தது கூட இல்லை. ஆனால் அவனை அடித்த அடுத்த நாள் என்ன அடிச்சிட்டான்டா. ஏய் ஒத்த அடிக்க சொன்னா அடி வாங்கிட்டு அம்மா. ஏய் ஏய் வேணா வேணா. ஏய் எங்கடி இருக்க? எப்படிதான் நினைக்கிற? அப்பா கிளம்பணுமா? சீக்கிரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். டேய் இன்னும் எவ்வளோ நேரம்டா வாழ்க்காக இங்கே வெயிட் பண்ணுறது? டேய் ராக்கி என்னடா? எதுக்குடா உனக்கு போய் அடிச்ச நேத்து? டேய் நேற்று அவனு தானே உன்னை அடிச்சானு வந்து அழுதுட்டு இருந்த, அதான் போய் கை வச்சேன். டேய் அதுக்கு ஏன்டா அவனுங்களை போய் அடிச்சு? அவனுங்க மோசமானதுங்கடா. ஏதோ பிரச்சனையா உண்டா? என்ன இப்போ அவனுங்க அவ்வளோ பெரிய ஆளுங்களா? தான் இப்போதைக்கு பிரச்சனை எதுவும் வரல, பார்த்துக்கலாம் விடு. டேய் யாரா கூப்பிடுறா? ஜாக் என்ன? ஓ டேய் போச்சுரா, இப்போதான் பிரச்சனையா உண்டா? நன்னா வேற. ஐயோ டேய் ஐயோ இருடா நான் போய் பேசிட்டு வரேன். அப்புறம் செல்லம் காவியாவோളം போச்சு. என்ன ஸ்பெஷலா? சூப்பர். உன் கண்ணுதான் பார்க்க அழகா இருக்குல்ல. உன்கிட்ட சொல்றது வேஸ்டா. சரிண்ணா வரேன். டேய் என்னடா ஆச்சு? அவர் என்னடா சொன்னாரு? டேய் வீட்டுக்கு தாண்டா வர சொல்லியிருக்கா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. டேய் எனக்கு ஏதோ பயமா இருக்கிற, ஏதோ பிரச்சனையாக போகுதுடா. ஏய் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, வா பார்த்துக்கலாம். டேய் தளம்பு இருக்கான்னு பாரு. அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா. சரி விடு. விட்டுறே, ஓட விட்றான் அவனுங்கள. Circulate money like you growing trees. Breaking it up like a bag of leaves. டேய் அந்த போன கொஞ்சம் வெயிடா. Dripping all this culture drawing you, I can't hear the muffle. Came up in the struggle, all I ever had was hustle. நேற்று நைட்டு என்னடா பிரச்சனை? குமார் என் காலைல வந்து இன்டிமேட் பண்ணான். நோ நான்லாம் ஒன்றும் பண்ணலண்ணா, இவனுங்க தானே பிரச்சனை பண்ணானுங்க. ஏய் உங்களுக்கு என்னடா பிரச்சனை? நீங்கள் என்ன தேவலாம் வந்த வம்பிழுக்கிறீங்க? நான் அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஏன் ஏரியா போய் மேலே கை வச்சா நான் கை வைக்கக்கூடாதா? அவனுங்க தான் தேவையான பிரச்சனை பண்ணானுங்க, அவனுங்க என்னன்னு கேளு. அதுக்குன்னு அடிச்சிருவீங்களா? உங்க பசங்களை நாங்கள் அடிச்சு சும்மா இருப்பீங்களா? தம்பி இங்கே தேவைலாம் பேசிட்டு இருக்காது சரியா? சின்ன ஸ்கூல் பசங்க மாதிரி வந்து கம்ப்ளைண்ட் பண்ணி நிற்கிறானுங்க. இவனுக்குலாம் ஒரு மூஞ்சியெல்லாம் குழம்பிடுவோம். காம்ப்ரமைஸ் பேச வந்தா என்னடா சண்டை போட்டு இருக்கீங்க? இப்போ முடிவா சொல்லு, காம்ப்ரமைஸா இல்லையா? சரிண்ணா காம்ப்ரமைஸ் வரோம். அதுக்குள்ள உனக்கு சிங்கிள்ஸ் வர சொல்லு.
ஃபஸ்ட்டு ரிங் ஆஃப் ஃபயர் போட்டுக்கலாம்னாங்களே, வர சொல்லு பார்த்துக்கலாம். நோ, அதெல்லாம் விளையாடி ரொம்ப நாள் ஆச்சுண்ணா. தேவையில்லாம இங்கே சீன் இல்லை. அவனுக்கு தான் தப்பு பண்ணானுங்க. நோ, என்ன பண்ண தெரியுமா, இவனை தேவையில்லாம அடிச்சிருக்கானா, அப்போ அவன் பண்ண தான் தப்பு. சிங்கிள்ஸில் ஒன்று போட முடியாது. கிளம்ப சொல்லுங்க. நான் ராக்கி பயமா நான் மூஞ்சி வச்சா ஓகே என்னடா இங்க சண்டை போட்டுருக்கீங்க மாத்தி மாத்தி? ஒருத்தருக்கு அங்க ரெஸ்பெக்ட் இல்லாம நீ என்னடா கத்துற? நீ போய் எகுற உனக்கு அவ்வளோ பாயா? இங்க பாரு, சிங்கிள்ஸ் கேக்குற, சிங்கிள்ஸ் பண்றதுனால தானே நம்ம ஏரியா இப்படி பாக்குறாங்க. இப்படி இருக்காதீங்கடா, இப்படி இருக்கிறதுனால தானே நம்ம ஏரியா மேல கரை பிறந்திருக்கு. என்னமே ஆயிடாதீங்கடா. அப்புறம் போய் ஒழுங்கா போய் படிக்கிற வேலையை பாருங்கடா, போங்கடா. டேய், சிங்கிள்ஸ்லாம் போடக்கூடாது சொல்லிட்டேன். சார் சண்டைக்கு போக மாட்டோம். அவர் சொன்னாங்கிறதுக்காகலாம் சிங்கிள்ஸ்லாம் போடாமல் இருக்க முடியாது. நாளைக்கு வரோம், சிங்கிள்ஸ் போடுறோம், யாருக்கு எத்துன்னு பார்க்குறோம். பார்த்துக்கலாம், நாளைக்கு பார்த்துக்கலாம். டேய் ராக்கி, கண்டிப்பா உனக்கு போய் சிங்கிள்ஸ் அடிச்சா வேணுமாடா? உனக்கு எப்படியோ இது எனக்கு மான பிரச்சனை. அவங்களை அடிச்சு ஓட விட்டே ஆகணும். டேய், உங்க மான பிரச்சனைக்காகலாம் என்னால போய் அடி வாங்க முடியாதுடா. ஏய் சில்லாடுறா, அவனுக்கு என்ன அவ்வளோ பெரிய ஆளுங்களா? டேய், உனக்கு அவங்கள பத்தி உனக்கு தெரியாதுடா. அப்ப அவனுக்கு பத்தி சொல்ல. என்னை விட இந்த ராண்டிக்கு தான் நல்லா தெரியும். டேய் ராண்டி, டேய் டேய், ஐயோ கூட்டு போட அவனை. டேய், இந்த போனை கீழே விட கொண்டாரும். செல்லம் 2 minutes. டே ராண்டி, அவனை பத்தி உனக்கு தாண்டா தெரியும், தான் உனக்கு சொல்றா. ஹலோ டே, கேக்குதா? ஹலோ சொல்றா. நேற்று ஜாக் அண்ணா வீட்டுக்கு பஞ்சாயத்துக்குலாம் ஒருத்தங்க வந்தானுங்கல்ல? ஆமா. அவங்க எல்லாம் ஏரியாக்குள்ள எப்படி? டேய், அங்கே 2 பேர், ராண்டி ஒன்று, ராக்கி ஒன்று. பீட்ரு நல்லா அடிப்பான், ஆனால் அவ்வளோக்கா படாது. பட்டா அவ்வளோதான். அவன் அடித்தது பெருசாக நான் பார்த்துல, ஏரியாவில் பேசுனது வச்சு தான் முட்டை சில இதெல்லாம் சொல்கிறேன் நான். ராண்டி அடித்தா மோஸ்ட்டாக படாது, ஆனால் பட்டுச்சுன்னா ஆப்போனண்ட்டு லோயிர. அப்புறம் குணாக்கு இப்போ தான் பாக்ஸிங் எடுத்துன்னு இருக்கிறான், அதனால் அவனுக்கு பெருசாக அடிக்க தெரியாதுன்னு நினைக்கிறேன். பார்த்துக்கலாம், ஈஸி தான். டே ராக்கி, அவனுக்கு கராப்பி தெரிஞ்ச வந்தா அவனை ஈஸியாக எல்லாம் அடிக்க முடியாது. அடுத்து ஜித்துன்னு ப்ரொஃபஷனல் பாக்ஸரு. அவன் லெஃப்ட் ஹேண்டில் மட்டும் அடி வாங்கன்னு வச்சுக்கோவேன், அவ்வளோதான். ஒரே அடியில் நாக் அவுட் ஆகிடுவான். என்ன இப்போ பீட்டர் அடிச்சிட்டா அவனா அவ்வளோ பெரிய ஆள்? அவன் நாளைக்கு கிரவுண்டில் நான் அடிக்கிறேன், மூஞ்சி முகரெல்லாம் பேக்குறேன். ஏ ராக்கி, பீட்டர் அவ்வளோ ஈஸி நினச்சிட்டிக்கியா? ஏய், எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் ஃபோக்கஸுங்கிறது முக்கியம். அந்த ஃபோக்கஸ் மட்டும் வந்துட்டு இருந்துச்சுன்னு வச்சுக்கோவேன், உன் முன்னாடி மைக் டைசனே வந்தாலும் நாக் அவுட் தான். பேபி காலிங்க. சாரா, எனக்கு வேலை இருக்கு, நான் அப்படி கிளம்புறேன். பேசுனதுல ஓகே தான்டா, ஆனா அவனுக்கிட்ட அடி வாங்கிருவோன்னு பயமா இருக்கேடா. நானும் கிளம்புறேன்டா ராக்கி. டேய், உன்னை நம்பி தான்டா இருக்கேன், பாத்துக்கடா. சரி போ. நாளைக்கு அடிக்கிறேன் ஒருத்தன். What can you tell me? I came for the hundreds. I don't say nothing if it ain't about money. Circulate money like it growing trees. இங்க பாரு, சொன்ன மாதிரி தான் அதே பிளானு. அவனுங்க மூஞ்ச ஒட்டைக்கிறோம், தட்டுறோம், ஜெயிக்கிறோம். நான் ராண்டி, புரிஞ்சா? டே முட்டா பையா ராண்டி, டேய் அந்த போனை கீழே விடா ஜோக்கர். டேய், என்னடா பண்றானுங்க அவனுங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அது சாதா வாமத்தான். சரியான டமி பீஸா இருக்கும். டேய் ஒரு நிமிஷம்.
எதுக்கு புது ஆள்லாம் கூட்டு வந்திருக்க? அந்த மாதிரி ரூல்ஸ்லாம் நீ சொல்லவே இல்லை. யாரை வேணாலும் கூட்டு வந்துக்கலாம், சரியா? அவன் தானே பிரச்சனைக்கு வந்தான். பயமா இருக்கா? ஏய் இங்க பாருப்பா, பாத்துக்கலாம். டேய் டேய் ராண்டி, டேய் போன வீடா. ராக்கி கூப்பிடுறான் 2 minutes. டேய் ராண்டி, அவன் தான் ஃபர்ஸ்ட் ஃபைட், சரியா? எப்படியா ஜெயிச்சிரா, ப்ளீஸ் ரா, எப்படியா ஜெயிச்சிரு. போ 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 போயிட்டேனே. போ போ போ, கமான் ராண்டி, போ போ. ஏய் எவடு அண்ணா அவளால போயிட்டு வரேன். இந்த ஃபோனை பத்திரமா வச்சுக்கோ, சரியா? அவன் ஜெயிச்சிருவான் நினைக்கிறேன். ஏய் ராக்கி, பயமா இருக்குடா, போயலாம்டா. போடா. இவன் எதுக்கு நம்ம கூட சமத்தமா நம்ம சுத்திட்டு இருக்கான்? ஃபைட் ஸ்டார்ட். ஓய்யு போடா போடா. டேய் பஞ்ச் பண்றா, ஒரு பஞ்சாவது பண்றா. ஐயோ டேய், என்னடா இவனே அடி வாங்குறான்? டேய் டேய் முடிஞ்சிரா, பஞ்ச்ரா, ஒரு பஞ்ச்ரா. ஐயோ மாமுக்கு. டேய் யாராது பேபி? ஹலோ, நீ விளாடுற லட்சணத்துக்கு உனக்கு இன்ஸ்டா லைவ் வேற கேக்குதா? இன்ஸ்டா லைவா? உன் ஃப்ரெண்டு அரபோல அறிவு அக்கௌண்ட்ல லைவ் வேற. என்ன அவனை இப்படி போட்டு அடிக்கிறாங்க? என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இப்போ கலாய்க்கிறாங்க. தயவு செஞ்சு ஃபோன் பண்ணதை போட வை. டேய் கொல்ல போறேன்டா. ஆல் தி பெஸ்ட் ப்ரோ. என்ன பஞ்சுடா போடுறா. முத்ரா வேணாண்டா. அன்னைக்கே என்கிட்ட அடி வாங்க வேண்டியது ஜாக்கி என்னை வந்து தடுத்துருச்சு. இந்த தடவை வந்துட்டான்ல, இந்த தடவை சும்மா வர்றதா இல்லை, பார்த்துடலாம்.
இந்த இடம் நான் சும்மா விட மாட்டேன்டா, பார்த்துடலாம். ஏய் லூஸ் போயிடு. எப்படிண்ணா இருக்கீங்க? நல்லா தான் இருக்கேன். அதான் இப்போ நீ வண்டியில் இனி எப்படி நல்லா இருப்பேன்? சரி, ஜாக் என்னங்க? ராகேஷ் என்ன எப்படி இருக்க? நான் எப்படியா? இல்லை இப்படி வா. டேய் தனியாக பேசணும். சார். அப்புறம் படிப்புலாம் இந்த வருஷத்தோட முடியுதா? ஆமாம், இன்னும் 2 மாதத்தில் முடியும். அடுத்து என்ன பண்ணலான்னு இருக்க? அது தெரிலண்ணா, ஏதாவது வேலைக்கு தான் போகணும். வேலைக்கு போகிற வரைக்கும் வேணா பசங்களுக்கு டியூஷன் எட. நோ, நம்ம பசங்களுக்கா? ஆமாண்டா. நோ, எல்லாம் என்னோட மோசமாக இருக்கானுங்கண்ணா. நான் வந்து பார்த்தனே, ஏரியாவே மாறிடுச்சுலண்ணா. உன்னோட மோசமாக இருக்காங்கன்னு சொல்கிற, அவங்கள நீ தானே திருத்தணும். நோ, அது கரெக்டு தானா? எனக்கு இதெல்லாம் செட் ஆகாதுண்ணா. சரிடா, நான் சும்மா தான் கேட்டேன். உன்னால் முடிஞ்சா பாரு. அப்புறம் எல்லாம் ஓகே தானே? ஓகே தானே, இன்னும் பிரச்சனை இல்லை. சரி பார்த்துக்க. உனக்கு என்ன அவன் மேலே அவ்வளோ வைக்கிற? அவன் 12 வயசில் என்ன பண்ணான்னு தெரியுமில்ல. எனக்கு 18 வயசில் அவன் தைரியம் அவனுக்கு 12 வயசில் வந்துருச்சு. இப்போ அவனுக்கு வயசு 23. என்னை விட மோசமான ஆளாக மாறுவான். இந்த அழுமூஞ்சிங்களா ஓன் பசங்களா? தள்ளிப்போ. உனக்கு அவ்வளோதான்டா மரியாதை. அன்னைக்கும் என் பசங்களுக்கு தான் பண்ணேன். அன்னைக்கே உன்னால அடிச்சு ஓட விட்டுருக்கணும். அந்த ஆள் சொன்ன ஒரே காரணத்துக்காக தான் உன்னை விட்டேன். தூ, நீலாம் ஒரு ஆளு. பீட்டர், இன்னும் 2 நாள் நான் ஊருக்கு கிளம்புறேன். இந்த பிரச்சனைலாம் எனக்கு வேணாம். உன் பசங்க தான் தேவையில்லாம வந்து பிரச்சனை பண்ணானுங்க, அதான் கை வச்சேன். ஏய், பேசிகிட்டு இருக்கேன். அதாவது இன்னும் 2 நாளில் என்னை தாண்டி நீ ஊருக்கு போட பார்ப்போம். முடிஞ்சதை பார்த்துக்கடா. நான் நல்லவனாக இருந்தால் நமக்கு நல்லது. அவன் நல்லவனாக இருக்கிறது அந்த ஏரியாவுக்கே நல்லது. ஏய், அவன் நடிக்கலான்னு கூட்டிகிட்டு வந்து இப்போ என்ன பயந்துட்டியா? போடா பொட்ட. வேணாம். அது பிறா நம்ம ஏரியாவுக்கு வந்து நம்ம 3 பேராலேயே ஒன்றும் பண்ண முடியல. அதுக்கு என்னங்கிற? அவனை பார்த்து நம்ம பயப்படுற மாதிரி இருக்குல்ல.
ஆமாம் நாமெல்லாம் பயந்துட்டோம். யாரா பயந்தா நீ தாண்டா பயந்த பொட்டனாயே. ஆமாண்டா நாமெல்லாம் பயந்துட்டோம். அவ்வளோதான் வேஸ்ட் நீ. ஒரு இதுக்கும் லாக்கி இல்லாதவன். அவன் நம்ம ஏரியாலே இருக்கான், ஒன்றும் பண்ண முடியலன்னா என்ன ஒரு ஆள் நீ. ரெண்டு நாள் தானே சொன்னா, அடுத்த 2 நாள் என்ன ஆக போகுதுன்னு தெரியும். நாடா ஊருக்கு வந்து சொல்லவே இல்லை. எப்போ அந்த அது சொல்கிற அளவுக்குலாம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஒரு டாக்குமெண்டேஷன் வேலையாக வந்தேன். அது முடிச்சோடனே கிளம்பிடுவேன். ஒழுங்காக வந்த வேலையை மட்டும் பார்க்கணும். உட்காந்து டாக்குமெண்ட் வேலையை பார்க்க வந்துட்டு அவனுக்கு கூட போய் சண்டை போடுறேன். நான் தேவையில்லாம சண்டை போடுறேன். ஏய் ஒன்னால தான்டா எல்லா பிரச்சனையும். நீ ஒழுங்காக வந்த வேலையை மட்டும் பார்த்துருந்தீங்கன்னா இது இவ்வளோ பிரச்சனை எதுவும் நடந்திருக்காது. எல்லாம் ஒன்றா தான்டா. இப்படி பண்ணுறாங்க கவின் ஊருக்கே வர மாட்டான். டேய், நான் ஒன்றும் தேவையில்லாம சண்டைக்கு போகல. அவனுக்கு பிரச்சனை பண்ணாங்க தான் சண்டைக்கு போனேன். சும்மா இன்னும் 2 நாள் ஊருக்கு கிளம்பிடுவோம். சரியா? கவலைப்படாதீங்க. நீங்களாச்சும் உங்கள் ஊராச்சு. அதான் 2 நாள் கிளம்புறீல, ஒழுங்காக மூடிட்டு அந்த வேலையாவது ஒழுங்காக பாரு. தேவையில்லாமல் அவனுக்கு கூட போய் சண்டை போட்டுருக்காது. தயவு செஞ்சு சீக்கிரம் கிளம்புடா. ஏய் ஒன்னால தானே எல்லா பிரச்சனையும். எல்லாம் ஒன்றா தான்டா. இப்படி பண்ணுறாங்க கவின் ஊருக்கே வர மாட்டான். இன்னும் 2 நாள் என்னை தாண்டி நீ ஊருக்கு போகலாம். உன்னோட மோசமாக தான் சொல்கிறேன். டேய் மாடு, அவன் வந்துட்டானா? இங்கே பாரு, அவன் உள்ளே வந்தோடனே நாங்கள் 2 பேர் லெஃப்ட் சைட்லேருந்து வந்துடுறோம். நீங்கள் 2 பேர் ரைட் சைட்லேருந்து வந்துடுங்க. சரி, நாங்கள் 2 பேர் வந்துடுறோம். அவனை மடக்கிடுறோம். நீங்கள் அந்த சைடு வந்துடுங்க. டேய், நீங்கள் 2 பேர் அந்த பக்கம் போங்க. நாங்கள் 2 பேர் இந்த பக்கம் போகிறோம். சீக்கிரம். அப்போ பசங்க இருக்கும்போது அடிச்சுட்டு ஓடிட்ட. இப்போ தனியாக சிக்கிக்கல. இப்போ முடிஞ்சா அட்ரா பார்ப்போம். ஏய், உங்களை அடிக்கிறதுக்குல இப்போ டைம் இல்லை. இப்போ நான் ஊருக்கு கிளம்புறேன். இந்த சண்டையெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். டேய் ஜெகா, சீன் ஆயிடுச்சுடா. என்ன பண்ணிட்டு இருக்கு? Hey, what?
செத்துருவா. இன்னைக்கே அடிச்சு கூட விட்டுருக்கணும். நான் விட்டுறக்கூடாது, நான் வாயை உடச்சிருக்கேன் உனக்கு. I'm not trying to settle, get complacent with my level and my comfort zone, still a bit on the go. Everything is necessary to make sure I'm always ready and on point to express my inner voice. Finding what's right and running with it, conjuring another lyric dream in the days of only loving living. இப்பாடா முடிஞ்சதை பார்த்துக்கடா போட்ட. விடுங்கடா விடுங்கடா விடுங்கடா. அண்ணா. டே தம்பி, அப்புறம் எப்படா இருக்க? நல்லா இருக்கண்ணா. அப்புறம் உன் கூட சுற்றி இருந்த பசங்களாம் எங்கே? ஆனால் எல்லோரும் காலேஜுக்கோசரம் போயிட்டாங்கண்ணா ஊருக்கு. அப்புறம் நீ எப்போ கிளம்புற? ஆனால் நான் நாளைக்கு நைட்டு கிளம்புறேண்ணா ஊருக்கு. சரி, இந்த சண்டைக்கு அப்புறம் என்னாச்சு? நான் அதான் அன்றைக்கே பிரச்சனைலாம் முடிஞ்சிடண்ணா. அவ்வளோதான், நீ காம்ப்ரமைஸ் பேசி விட்டீங்களே, அப்படியே எல்லோரும் ஊருக்குலாம் அப்படியே போயிட்டேண்ணா. அது இல்லைடா, இந்த கிரவுண்டில் போய் ஆடிக்கிட்டு இருந்தீங்களே, அதை பற்றி கேட்டேன். நான் அது இப்படி தாண்டா 15 வயசில் நானும் சிங்கிள்ஸ் அடிக்கிறேன், பஞ்சாயத்து போகிறேன்னு சொல்லி இப்போ இந்த நம்மளே வந்து நிற்கிறேன். நீ அந்த மாதிரி போய் நிற்கணும்னு ஆசைப்பட்ற. இந்த கருமாந்திர சண்டைனால தான்டா இந்த ஏரியாவில் இருக்கவங்களோட சாபத்தை வாங்கியிருக்கேன். நீங்களாவது அப்படி இல்லாமல் உருப்படுற வழியை பாருங்கடா. ஷார்ப்பு பிள்ளைங்கடா, நீங்களா சொன்னால் புரிஞ்சுக்கோங்கடா. நோ, என்னண்ணா தமாஸ் பண்ணுகிற? நாங்கள் போட்டதே சாதா சண்டை, அதுக்கு எப்படின்னா ஒன்றை மாதிரிலாம் எங்களால் ஆக முடியும்? மொத்த சண்டை தான்டா. இன்னைக்கு அடித்த அவன் நாளைக்கு ஆளாக இருக்குவான். காலேஜ் போகணும், படிக்கணும், செட்டில் ஆனுங்கிற எண்ணெல்லாம் உனக்கு இல்லை. எப்போ பாரு சண்டைன்னு.
நீ படித்தாதான்டா நம்ம ஏரியா டெவலப் ஆகும். நீ அடித்தடி சண்டைன்னு சுற்றி இருந்தா நம்ம ஏரியா நாஸ்தி இருந்தா. நான் பல பேர் குடும்பத்தோட சாபத்தை வாங்கிட்டு இருக்கேன். நீ என்னமா ஆயிடாதரா. சத்தியம் பண்றா. நோ, என்னண்ணா இப்படிலாம் பேசுகிற? சத்தியம் பண்றா. சண்டைங்கிறது சாதாரண விஷயமே இல்லை. அதை நம்ம வாழ்க்கையவே புரட்டி போடும். இந்த சண்டை தான் என் வாழ்க்கையில் என்ன நிறைய விஷயத்தை இழக்க வச்சுச்சு. என் நண்பர்களை இழந்தேன். என் மேலே ஒருத்தங்க வச்சுருந்த நம்பிக்கையை இவங்க இழந்துட்டேன். இந்த சண்டை என்ன வேற மாதிரி மாற்றிடுச்சு. நான் ராக்கியாக இருக்கிறதும் ராகேஷாக இருக்கிறதும் என் கையில் தான்